ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக்கிட்ட வந்து சவால் விடுறாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன், முடிஞ்சால் தடுத்து நிறுத்தி பாடுறா, உன்னை நான் இன்வைட் பண்ணுறா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ரேவதியை 2 பசங்க அடிச்சாங்க இல்லையா, அவங்க யாரு, அதே மாதிரி பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுக்கிற கும்பலுக்கு பின்னாலே இருக்கிற அந்த தலைவன் யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்பெக்டரும் வந்து விசாரித்து கண்டுபிடிச்சி அவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு நேராக கார்த்திக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது கேட்ட கார்த்தியும் போலீஸும் கிளம்பி அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த 2 பசங்களும் நம்ம மருது கூட தான் பேசிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு 2 பேசி முடிச்சுட்டு கிளம்பினதும் இன்னும் 2 பேர் வீடியோ கொடுத்துட்டு நேராக பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. அப்படின்னு பார்த்து போலீஸ் வந்ததை பார்த்ததும் அண்ணே போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னதும் அவனுக்கு 2 பேரும் ஒரு வழியால் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மருதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் தப்பிச்சு ஓடலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி மேலே மோதிடுறாங்க. பார்த்தா மருது தன்னோட முகத்தில் வந்து முகமுடி போட்டு மறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் மருதை வந்து நம்ம கார்த்தியால் கண்டுபிடிக்க முடியலை. டேய் நில்லுடா அப்படின்னுட்டு கார்த்தி மருதை வந்து துரத்திட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருதி எப்படியோ தப்பிச்சிட்றாங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து இவனோட ஷேப்பை வந்து முன்னாடியே நாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் யாருன்னு தான் சரியாக தெரியலையே அப்படின்னு கார்த்தி யோசிக்கும் போது உடனே அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராங்க. கார்த்தி நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சி எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு, அவனுங்க 2 பேருமே தப்பிச்சிட்டானுங்க அப்படின்னது. ஆமாம் சார், இதால் தான் அவனுங்க முதலாளி ஓடுனா, கண்டிப்பாக அது அவனாக தான் இருக்கும் அப்படின்னது. சரி கார்த்தி, அவனை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உரிய அடையாளம் எதுவும் இருந்துச்சான்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னதும் ஒரு ரிங் வந்து போட்டிருந்தான், அது வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே பிடிபட்டுருவாங்க சார், என்ன மிஸ் ஆகிட்டான் அப்படின்னது. கவலைப்படாதீங்க கார்த்தி, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம், எப்படியோ நம்ம கண்ணில் பட்டுட்டானுங்களை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரியும் இந்த பக்கம் கலாவும் என்கேஜ்மெண்ட் ரிங்கை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. நேராக வீட்டுக்கு வந்ததோ ரேவதி வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. என்னம்மா, ஆமாம் பேக்கில் ஏதோ நகை மாதிரி இருக்கு, என்ன விசேஷம் அப்படின்னதும் இது உனக்கும் மருத்துக்கும் தான், இந்த ரிங் உங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னதும் ரேவதி ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குமா, ஆமாம் என்னம்மா திடீர்னு ரிங்கெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை எல்லாம் காரணமாக தான், நாளைக்கு உனக்கும் மருதுக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னதும் எடுக்கிட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம் யாரை கேட்டுட்டுமா இப்படி திடீர்னு முடிவெடுக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னதும் இங்கே பாருமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படியோ ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்காமல் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு மருதுக்கு நீதான் அப்படின்னு உறுதி பண்ணி வைக்கத்தான் இந்த என்கேஜ்மெண்ட், அதனால அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னா அது சரியாக தான் இருக்கும், நீ இதுக்கு சம்மதிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த அம்மாவோட நம்பிக்கையை உடைச்சிடாத ரேவதி அப்படின்னதோ. சரிம்மா, நீங்கள் எப்போவுமே நான் நல்லா இருப்பேன்னு தான் யோசிப்பீங்க, அதெல்லாம் ஓகே, ஆனால் என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்க வேணாமா, என்னம்மா அது, நான் தான் சொல்கிறேன்ல உன் மேலே இருக்கிற நம்பிக்கை, நீ என் பேச்சை மீற மாட்டேங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன், என் மனசை உடையிற மாதிரி பேசிடாதம்மா, சம்மதிச்சிக்கோ அப்படின்னது. சரிம்மா என்னவோ பண்ணுங்க அப்படின்னுட்டு ரேவதி அங்கேருந்து போனதும் சாமுண்டீஸ்வரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறாங்க. எது சரியில்லை, இல்லை எது சரியில்லைன்னு கேட்குறேன், இங்கே பாருங்கள் என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், முக்கியமாக நீங்களாம் ஒன்றும் அந்த கார்த்திக்கு ஃபோன் போட்டு நடக்கிற விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நாளைக்கு அவனே வருவான் அப்படின்னது. என்ன சொல்கிறேன், ஆமாம் உங்கள் மாப்பிள்ளை, அதாவது உங்கள் முன்னாள் மாப்பிள்ளையை இன்வைட் பண்ண வேணாமா, என் பொண்ணுக்கும் நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை மருதுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறத பார்த்து அவன் வயிறறிய வேணாமா,
இருக்கலாமா, அதுக்காக தான் அவனையும் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி போனதும் இது கேட்ட ராஜராஜனும் மயிலும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மாமா, வர வர அத்தை கொடூரமான வில்லியாக வந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னதும் உடனே ராஜராஜன் மாப்பிள்ளை சும்மாவே ஆட்டம் காட்டுவார், இப்போ சாமுண்டீஸ்வரியே தானா போய் கூப்பிட்டுருக்கான்னா விட்டுருவாரா என்ன, எனக்கு என்னமோ கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு தான் தோணுது அப்படின்னதோ எப்படியோ மாமா நடக்காமல் விட்டால் நல்லது தான் அப்படின்னு மயில் வந்து பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. கல்யாண பந்தல் கால் நடுறதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்போது கலா வந்து என்ன ஆத்த நீங்கள் அந்த காட்டியை இன்வைட் பண்ணதா சொன்னீங்க, இப்போ வரைக்கும் அவன் வந்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு பயந்துட்டான் போல இருக்கு, அவன் வந்தாலும் சந்தோஷம்தான், வரலனாலும் சந்தோஷம்தான், ஆனால் கண்டிப்பாக நான் நினச்சது தான் இன்னைக்கு நடக்கும், அவன் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல ரொம்ப வைராக்கியமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக ரேவதியை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே கார்த்தி தனக்கு வாங்கி கொடுத்த செயினை வந்து கண்ணாடியில் பார்க்குறாங்க. இந்த செயின் வந்து ஏதோ சென்டிமெண்ட்டாக இருக்குது, அடிக்கடி கார்த்திக் சாரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கே, எப்படி இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றினதால இது ஒரு லக்கி செயின் தான், எப்படியோ என்னோட ரிஜிஸ்டர் மேரேஜ் நின்று போன மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட்டு நின்று போனால் சந்தோஷம்தான், நான் ஆசைப்பட்ட மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறமா தான் எல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி ரேவதியும் யோசிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி சரிம்மா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பந்தல் கால் நடலாமா அப்படின்னதும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குரிய ஏற்பாடை பண்ணி முடிச்சதும் மருது இந்த பக்கம் ரேவதி 2 பேரும் சேர்ந்து பந்தல் காலை நட்டி முடிச்சிடுறாங்க. இது பார்த்து மயிலும் ராஜராஜனும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மாப்பிள்ள, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கார்த்திக்கும் வந்துடுறாங்க. 2 பேரும் நடுறத பார்த்ததும் கார்த்தியோட மனசு அந்த இடத்துல உடைஞ்சு போயிடுது. உடனே ரேவதி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க சார், ஆமாம் நான் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையா அப்படின்னதும் உங்கள் அம்மா தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு என்னை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜராஜனும் மயிலும் கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடந்துருச்சு மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரி இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தான் ஒன்றும் புரியல அப்படின்னு போது பந்தல் கால் கீழே விழலான்னு எடுக்குது. உடனே பார்த்தோன்னா ரேவதியும் கார்த்தியும் பார்த்துட்டு உடனே அதை பிடிக்கலான்னு ஓடி வராங்க. ஸோ 2 பேருமே ஒரே டைமில் தாங்கி பிடிச்சிடுறாங்க. இது பார்த்த சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்னடா இதுங்க 2மே நடுதே அப்படின்னு. ஸோ கார்த்தியும் ரேவதியும் அந்த இடத்துல கியூட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தோம்னா நல்லபடியாக பந்தல் காலை நட்டி முடிச்சிடுறாங்க. இது பார்த்ததும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுறது, இப்போதான் நான் நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே எல்லாமே மண்ணா போச்சு அப்படின்னு போது இங்கே பார்த்தோன்னா நான் தான் சொன்னேன்ல உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, பார்த்தீங்களே நானும் ரேவதியும் தான் பந்தல் கால் நடனம்னு இருந்திருக்கு, அதனால தான் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையும் ரேவதியும் நட்ட பந்தல் கால் விழ போயிடுச்சு, அதே போல தான் இந்த என்கேஜ்மெண்ட்டும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படின்னுட்டு கார்த்தி உள்ளே போனதும் இந்த பக்கம் ரேவதி பந்தல் கால் விழுந்து கார்த்தியும் அவங்களும் சேர்ந்து பிடிச்சதை நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போதோ நம்ம ரோகிணி வராங்க. என்னடி உனக்கு மருதுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணா நீ என்னன்னா உன் எம்டி கூட சேர்ந்து பந்தல் கால் நட்டிருக்க, எனக்கு என்னமோ உனக்கும் உன் எம்டிக்கும் தான் கடைசியில் கல்யாணமே நடக்கும்னு தோணுது ரேவதி அப்படின்னதும் அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க, இன்னைக்கு எனக்கு மருதுக்கும் என்கேஜ்மெண்ட், அம்மா ரிங்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ என்னன்னா எப்படி பேசிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் சருக்கு என் மேலே காதல் இருக்கான்னு கூட என்னால் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுதுக்கா, எங்கள் 2 பேருக்கும் இடையில ஏதோ முன்ஜின்ம பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னதும் நீ நினைக்கிறது சரிதான் ரேவதி, என்ன உன் மனசுக்கு தான் அது ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னு ரோகிணி ரொம்ப வருத்தப்பட்டு யோசிக்கிறாங்க. என்னடி அப்படின்னு ரேவதி வந்து ரோஹிணி கிட்ட என்னக்கா யோசிக்கிறா அப்படின்னதும் இங்கே பாரு, இப்போ என்ன உன் பாஸுக்கு உன் மேலே காதல் இருக்கா இல்லையான்னு தெரியணும், அப்படித்தானே,
இன்னைக்கே தெரிஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிறது என்னக்கா சொல்கிற பின்ன இங்கே பாரு, உனக்கு மருதுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும் போதோ கண்டிப்பாக அவரால் தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா உன் மேலே காதல் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறது என்னக்கா சொல்கிற? ஆமாடி, இப்படியே அடுத்தவனை நாம் காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? மனசு வெடிச்சு போயிடாது இல்லையா? அதே ஃபீலிங் உன் பாஸுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பார்க்காம கிளம்புவார். அப்போ நீ ஒத்துப்பல அப்படின்னதும் உடனே ரேவதி வெக்கப்படுறாங்க. என்ன ரேவதி, நீ வெக்கப்படுறத பார்த்தா உன் எம்டி மேலே உனக்கு காதல் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ரோகிணி தோண்டி விடுற போல பேசுகிறாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு எம்டி சார் மேலே ஒரு பாசம் இருக்குக்கா, அது என்னன்னு தான் எனக்கு புரியுதுல அப்படின்னுட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஞாபகம் நம்ம ரேவதிக்கு கார்த்தியை பற்றி வர மாதிரி ஏதும் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.